எனக்கு. அண்ணா வாங்கண்ணா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லடா நான் வரவே இல்லடா, ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரவே இல்லடா. அண்ணா என்னண்ணா இப்படி பண்றீங்க? அண்ணா என்னண்ணா நீங்களும் சொல்லும் போது நாங்க கேட்கலையா? தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் வாங்கண்ணா. இல்லடா நான் வரல, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்தே நான் வரல. நான் இதை போய் க்ளீன் பண்ணிட்டு நானே கட் போட்டுக்கிறேன், விடுங்க. நான் என்னண்ணா நீங்க நாங்க சொல்றதை நீங்க காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்க இப்ப சொல்ற தங்கச்சிங்களா கூப்பிடுறோம், வருவீங்களா மாட்டீங்களா? ஆமா நான் வருவீங்களா மாட்டீங்களா? எல்லாத்தையும் விடுங்க, நாங்க எந்திரிச்சு போறோம்ண்ணா. ஐயோ ஏன்டா இப்படி பேசுறீங்க, நான் வரல, விடுங்க. கடைசி வரைக்கும் எங்க கூட வந்து பேசுறாதீங்க, நாங்க போறோம்ண்ணா. நாங்க சொல்லி நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களா, போங்கண்ணா. ஐயோ சரி வாங்க போலாம். அண்ணா இதை முதலே சொல்லியிருந்தா போயிருக்கலாம்ல, எவ்வளவு பிளட் லாஸ் ஆகுது பாருங்க, டக்குன்னு வாங்க போலாம். வர கௌசி கிட்ட மட்டும் போனா போதும், ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். சரிண்ணா வாங்க போலாம். கௌசி கௌசி ஏதோ வரேன்டி. கொஞ்சம் டக்குன்னு வாடி. இருடி வரேன். நீங்க உள்ளார வாங்க, நாங்க இங்கே தான் இருக்கேன். இதோ இரு வரேன். வா. இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆமாண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடி சொல்லுடி. அண்ணா கைக்கு என்னாச்சு? பிளட் வருது. சொல்லு என்னடி ஆச்சு? கைக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடி. அண்ணா எங்கேயாச்சும் விழுந்துட்டீங்களா? ஏதாவது அறுக்கும் போது அறுத்துருச்சா? என்னன்னு ஆச்சு? நீயே கேள்வி என்னன்னு. அது ஒன்றும் இல்லடா, லைட்டாக கீறிடுச்சு அவ்வளோதான். நான் லைட்டா கீறின மாதிரி இல்லை, இவ்வளோ பிளட் போயிருக்குண்ணா. அது ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் கீறி இருக்கு, விடு. அண்ணா என்ன விளையாடுறீங்களா? இவ்வளோ பிளட் போயிருக்கு. இதை பார்த்து லைட்டாக தான் கீறி இருக்குங்கிறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் உட்காருங்க, நான் கட்டு போட்டு விட்றேன். கட்டு மட்டும் போட்டு விடலாம் போதும். சொல்ற டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வாடி. நீ சொல்லு, நாங்கள் 4 பேருமே போயிட்டு வரோம். சரி நீ போயிட்டு வா, நான் அதுக்குள்ளே கட்டெல்லாம் போட்டு வைக்கிறேன் போ. நான் ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்றேன் போ. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ சாரிடா, தரலாம் பிளட் ஆயிடுச்சு. அண்ணா பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் ஃபர்ஸ்ட் உட்காருங்க. வலிக்குது கௌசி. அண்ணா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் வலிக்காது ப்ளீஸ்ண்ணா. இப்போ ஓகே வேணா? வலிக்குதானே இன்னும்? இப்போ ஓகே, கொஞ்சம் வலிக்குது கௌசி. என்னதானா சேனா கையில் இவ்வளோ பிளட்டு? ரிட்டன் ஏதாவது நினச்சி கையெடுத்துக்கிட்டீங்களாண்ணா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. அண்ணா பொய் சொல்லாதீங்களா, இந்த மாதிரி தான் ஏதோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் கொஞ்சம் நேரம் மடியில் படுத்துட்டுமா கௌசி? தாராளமாக படுங்கண்ணா. ஐயோ அண்ணன் ஏன் இப்படி பண்ணுறாங்க? இவ்வளோ வலிக்கும் போது ஏன் இப்படி பண்ணுறாங்க? அண்ணன் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. அண்ணனை எப்படியாவது மாற்றியே ஆகணும். ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? உங்களோட இதை நீங்களே அழைச்சிக்கிட்டு இருக்கீங்களா வாழ்க்கையை? எங்களெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்கண்ணா. உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம், எங்களை நினைங்கண்ணா. சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் சேயே. நீ மடி மேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாயே. எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன். இப்ப நீயோ போகும்போது செத்து பொழைச்ச. நீதானே கொலசாமி ஒருவர். கௌசி அண்ணா கத்தாம வா. ஏண்டி அண்ணன் தூங்கிட்டாங்களோ? ஆமா கத்தாத, வழியில நல்லா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி இரு, நான் அந்த பிளட்டை க்ளீன் பண்ணிடுறேன். அதெல்லாம் வேண்டாம், நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் விடு. நம்ம வீட்டு மாதிரி நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் விடு. ஆமா மித்தவங்களாம் எங்க? அவங்களாம் வெளியில இருக்காங்க. கிளாத் எங்க இருக்கு? கிளாத் அங்கதான் இருக்கும் பாரு, அங்கிருந்து எடுத்துக்கோ. என்ன தாண்டி ஆச்சு? ஏண்டி கையை எடுத்துருக்காரு? பிரியாக்காவை நினைச்சு கையை எடுத்துக்கிட்டாங்கடி. ஏன்னு இன்னும் அதையும் நினைச்சிட்டு இருக்காங்க? அதாண்டி மறக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம், அப்பயும் மறக்க முடியலன்னு மட்டும் தாண்டி சொல்றாங்க. எப்படியாவது அண்ணனை மாத்திரண்டி, அப்பதாண்டி இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆமாண்டி நானும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தோம், எல்லாரும் அதுதான் நினைக்கிறாங்க. எப்படியாவது மாத்தணும்டி. அவர் பக்கம் இருந்து பார்த்தா நியாயம் தானே, அவருக்கும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும்லடி. இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லல, அதுக்குன்னு இவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்லடி. நம்மளும் தானே இருக்கோம். நம்மள யாராச்சும் பிரிஞ்சுட்டோம்னா நமக்கும் அப்படி தானே இருக்கும். அதே ஃபீலிங்ஸ் தானே அவங்களுக்கும். லவ் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்களால மாற முடியும்? அதுக்குன்னு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியா இருப்பாங்க? சரி விட ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம திருத்துவோம். அதுதான் நானும் சொல்கிறேன், நம்ம திருத்தி பார்ப்போம். பாவுண்டி ரொம்ப வலிக்குது போல, ரொம்ப இருந்தாரு. எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஆமாம் ரொம்ப கஷ்டம். லவ் ஃபெயிலியர்லாம் ஐயோ முடியலடி. ஆமாண்டி, இது நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா அவ்வளோதாண்டி. வரணும்டி, உன் வாழ்க்கைக்குள்ள வந்ததாண்டி தெரியும். வாய்க்கழுவு நடந்துட போது வாய்க்கழுவுடி. நடந்தாலும் நாங்களாம் இருக்கோம், எப்படி ஒன்று தேத்திடுவோம். அதுவும் சிவானாலாம் விட்டுட்டு போக மாட்டாங்க, கவலையே படாத. அந்த தைரியத்துல தாண்டி நானும் சுத்திட்டு இருக்கேன். சுத்துவேன், நீ நல்லா சுத்துவடி.
நீ என்னடி இன்னமும் ஃபேஸ் அப்படியே வச்சிருக்க? சும்மா லைட்டா ஃபீலிங்ஸா இருக்குடி. கை பாவம் எவ்வளோ பிளட் போச்சு தெரியுமா? ஆமா, என்ன கட்டு போடும்போது என்ன சொன்னாரு? வேற என்ன வலிக்குதுன்னு தான் சொன்னாரு. பா ஏன் இப்படி பண்றாங்களோ அண்ணன் போ. ஆமா, இந்த விஷயம் ஸ்ரீ எனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லடி தெரியாதுடி, இதுக்கு மேலதான் சொல்லணும். ஏன்டி சொல்லவே இல்ல? சொல்லணும்டி. நம்மளாம் எடுத்துக்கிட்ட வலிக்குதேடி. காய்கறியில லேசா கீரல் பட்டாலே வலிக்குதேடி. ஆமாண்டி, லேசா கீரல் பட்டாலே நமக்கெல்லாம் வலிக்குது. அண்ணனுக்கு எப்படிதான் இருந்துச்சோ தன்னடி போடி பயந்துட்டேன்டி நாளா. ஆமாண்டி, நானும் பயந்துட்டேன். பெட் வேற ஜாஸ்தியா போயிட்டு இருந்துச்சா, அதனால செம்ம பயந்துட்டேன்டி. சரி, இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாதுல்ல? அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் க்ளீன் பண்ணிட்டேன் விடு. அப்போ ஓகேடி. மறந்து வாங்கிட்டு வர சொன்னே எங்கடி? அது வெளியில இருக்குடி, வெளியில வச்சுட்டு வந்திருக்கேன்டி. அம்மா எதுக்குன்னு கேட்டாங்கடி. சொல்லிட்டியா? சொல்லலடி, இருங்கம்மா வரேன்னு வந்துட்டேன்டி. சரி விட, அப்புறமா போய் சொல்லிக்கலாம். அண்ணன் தூங்கட்டும், நம்ம வெளியிலயாவது உட்காந்துட்டு இருக்கலாம் வா. ஆமா வாடி. எங்கடி வெளியில நிக்கிறாங்கன்னு ஆளையே காணோம்? டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அம்மா, அதனாலதான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு டைம் ஆகல, நீ போல. சிவா வராங்கடி, சிவா கூட தாண்டி போகணும். அதனாலதான் இவ்வளவு நேரம் இங்க ஆடிக்கிட்டு இருக்கியா நீ? உட்கார்ந்துட்டு இருக்கேன்டி, ஆடிட்டுல. கண்ணு எங்கேயாச்சும் போயிடுச்சா? ஹாஸ்பிட்டல் போவோமா? எனக்கெல்லாம் நல்லா கண்ணு தெரியுதுடி. காதலிக்கிறவங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னாங்க. பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போக சொல்லு சிவானாவை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி, வாய மூடுடி. நீ பாப்படி, அவரை பாத்துக்க சொல்றீ முன்னாடி. அவரை உன்னையே பின்னாடி திரும்பி உன்னையே பார்த்துட்டு வண்டி எங்கேயாவது விட்டுற போறாரு. வாய் கொஞ்சம் மூடுறியாடி? மூடிட்டேன்டி. எதுக்கு திறக்கிற? இந்தாங்கடா காஃபி குடிங்க. ஆமா கொடுங்கம்மா. ஏமா கஷ்டப்பட்டு காஃபி எல்லாம் வச்சுருக்கீங்க? என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீங்க காஃபி குடிங்க. அம்மா எனக்கு காஃபி? உனக்கு இல்லாம இல்லடா, இரு நான் எடுத்துட்டு வரேன். பொறாம பிடிச்சவளே, எதுக்குடி? உனக்கு என்ன? நான் அம்மா கிட்ட தானே கேட்கிறேன், உனக்கு என்னடி? ஐயோ விடுங்க. இல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் பொறாம. யாரும் எனக்காடி, உனக்கு தாண்டி வேற யாருக்கும் இல்ல. அம்மா நீங்க போய் காஃபி கொண்டு வாங்கம்மா. இதோ இருடா, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சொல்லாதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா வந்தவொடனே உட்காந்துட்டு தான்டா இருக்கேன். நான் என்னடா பண்ண போறேன்? வீட்டுக்கு பின்னாடி சும்மா உட்கார்றது தானே உன்னோட வேலை. அப்புறம் என்னடா வேலை இருக்க போகுது எனக்கு? சரி எங்க உன் தம்பி? தள்ள, நான் வந்ததுலேருந்து பார்க்கலாம். அவன் ஃப்ரெண்டு கூட ஏது போயிருப்பான்னு நினைக்கிறேன்டா. எப்போதும் தம்பி இல்லாமல் நீ வரமாட்டே, நீ மட்டும் எதுக்கு தனியாக இருந்திருக்கா? நான் பார்த்தேன் காலேஜ்குள்ள. சரி அவனை காணும், அவனையும் காணும், ரகுவையும் காணும். சரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்டா. ஏண்டா ஒரு 2 இடத்துல தேட மாட்டியாடா? அவன் பத்திரமா ஃப்ரெண்டு கூட வந்துடுவான்டா. தம்பிக்கு ஃபோன் அடிச்சியா இல்லையாடா? ஃபோன் அடிச்சேன், ரிங் ஆச்சு, ஆனால் அவன் எடுக்கவே இல்லைடா. ஃபோனை சைலண்ட்டில் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். சரியோட தம்பி இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான், வருவான். ஆமாண்டா, அதனால தான் நானும் உட்காந்துட்டு இருக்கேன். அவன் வந்துடுவான் இப்போ. ரகுக்காவது ஃபோன் அடிச்சியாடா? அவனுக்கு ஃபோன் அடிக்கலடா, ஃபோன் அடிக்கவே மறந்துட்டேன். அதெல்லாம் செஞ்சிடாதடா. மறந்துட்டேன்டா. பேசிட்டு இருக்கியாடா, நான் அப்புறமா வரேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்க. எங்கடா நிஷாந்த் இன்னும் வரல? அவன் வெளியில போயிருக்கான்னு நினைக்கிறேம்மா, வருவாம்மா. அப்ப சரிப்பா, அதான் கேட்க வந்தேன். சரிம்மா. காஃபி ஏதாவது வேணுமா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. சரிப்பா, நான் போய் நைட்டுக்கு சமைக்கிறேன். போங்கம்மா. நீ சொல்லாதி, யாரா அம்மாவா? ஆமாண்டா, அம்மா தான். நிஷாந்த் எங்கன்னு கேட்டு போக தான் வந்தாங்க. சரிடா. ஒரு நிமிஷம் லைன்லேயே இரு, கௌசி கூப்பிட்றா. நீ அட்டன் பண்ணு. சொல்லு கௌசி. நான் எங்க இருக்கீங்க? எங்கடா இருப்பாங்க? வீட்டில் தான் இருக்கேன். அண்ணா எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமாண்ணா? எதுக்குடா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா வாங்கண்ணா. சரிடா, இருடா வரேன். சரிண்ணா, கொஞ்சம் வாங்கண்ணா. சரிடா. அண்ணா வந்துட்டு ஒரு கால் பண்ணுங்க. நான் கால் பண்ணுறேன்டா. சரி பாய்ண்ணா. பாய். ஒரு நிமிஷம்டா, கௌசி வீட்டுக்கு கூப்பிட்ருக்கா, அதனால நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வாடா. சரிடா, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டு போடா. நீ பாட்டுக்கு பேன்னு ஓட்டிட்டு போகாது. அப்படியே நிஷாந்துக்கு கால் பண்ணிட்டு போ, எங்கே இருக்கான்னு கேட்டுக்கோ. நான் கேட்டுறேன் கால் பண்ணி. கௌசி வரேண்ணா. சொல்ற கௌசி, வர சொல்லியிருந்த. நான் சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது, பரவாயில்லையாண்ணா? அதெல்லாம் கோவப்பட மாட்டேன்டா, சொல்றா. ஆமா, நீ சொல்ற விஷயத்துல நான் ஏன் கோவப்பட போறேன்? அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா? ஐயோண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு கௌசி, என்னாச்சு? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அப்புறம் என்னதான் ஆச்சு சொல்லு. நிஷாந்த் வந்தானே அந்த பக்கம்? ஆமாண்ணா, உள்ளார தான் இருக்காங்கண்ணா. உள்ளார தான் இருக்கானா? ஓகேடா. அவங்கள பத்தி தானே பேசணும்னு கூப்பிட்டேன். சொல்றேன். என்னடா? அவங்க அவங்கள நினைச்சு கையை அறுத்துக்கிட்டாங்கண்ணா. என்னடா ஆச்சு? அண்ணா கையை அறுத்துக்கிட்டாங்களாம்மாண்ணா. சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா இல்லையா? ஆனா நானும் டாக்டர் தான், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் பார்த்து கட்டு போட்டுட்டு தான் வந்திருக்கேன், விடுங்க. ஒன்றும் இல்லைல்ல கௌசி? ஐயோண்ணா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா, விடுங்கண்ணா. ஒன்றும் இல்லை தானே? உண்மையை சொல்லு, பொய்யெல்லாம் சொல்லாது. ஒன்றும் இல்லை தானே? ஆனா நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் ஒண்ணுமே இல்லைண்ணா. சும்மா லைட்டா கீழே இருக்கு, ரத்தம் லாஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். சரிடா, நான் போய் பார்த்துட்டு வரட்டா? அண்ணா ஒரு நிமிஷம். சொல்றா.
ஆனா நீங்க அவங்களே நினைச்சிட்டு இருந்தா அந்த அண்ணா அப்படிதான் பண்ணுவாங்க. வேற ஏதாவது மாத்தணும் நான் அவங்கள. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன்டா, அவன் மாறவே மாட்டேங்கிறான். ஆனா ஏதாச்சும் பண்ணி மாத்தணும்ண்ணா. நானும் அது தான்டா நினச்சிட்டு இருக்கேன். சரிண்ணா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க போங்க. சரிடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நிஷாந்த், ஏன் நிஷாந்த் நீ இப்படி பண்ற? என்னெல்லாம் கொஞ்சம் கூட நீ நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற. எப்படியா கையெழுத்துட்டு இவ்வளோ பிளட்டாக இது பண்ணுவேன்? உன்னை எப்படியாவது கொஞ்சம் மாற்றி ஆகணும் நிஷாந்த், கண்டிப்பா. அண்ணா சாரிண்ணா, அண்ணா சாரிண்ணா. நிஷாந்த் இன்னும் தூக்கத்துலேயே வளரிட்டு இருக்கான். ஆனால் உண்மையாலுமே சாரிண்ணா, இனிமேல் பண்ண மாட்டேண்ணா. கவலைப்படாத நிஷாந்த், தூங்கு தூங்கு தூங்கு. நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய், உசுர தாரனே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும்.